வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளப் போகிறோம். மனிதரிடத்தில் இருக்கக்கூடிய குணங்களில் ஒன்று பெருமை. அந்த பெருமை தான் மனிதனை வீழ்த்துகிற ஒரு குணம். பல மனிதர்களுக்கு பல விஷயங்களை குறித்து பெருமை இருக்கும். எதுக்கெல்லாம் மனுஷங்க பெருமைப்படுவாங்க? அறிவாளியாக இருக்கிறவன் தான் அறிவை குறித்து பெருமைப்படுறான். நான் எவ்வளோ அறிவாளியாக இருக்கேன் பற்றியா, என்ன மாதிரி யாராவது படிச்சிருக்காங்களா, நான் எவ்வளோ படிச்சிருக்கேன் தெரியுமா, எத்தனை எம்ஏ படிச்சிருக்கேன் தெரியுமா, எத்தனை பிஏ படிச்சிருக்கேன் தெரியுமா, அப்படிலாம் பெருமைப்படுவார். அறிவை குறித்து பெருமைப்பாடுகிறவர்கள் இருக்கிறார்கள். அடுத்து பராக்கிரமத்தை குறித்து, எனக்கு எவ்வளோ ஆள் பலம் இருக்குது, நான் எவ்வளோ பலசாலி பற்றியா, நான் எவ்வளோ அழகாக இருக்கிறேன் பற்றியா. உடல் சார்ந்த பெருமை, நான் எவ்வளோ பலசாலி பார், நான் எவ்வளோ அழகானவன் பார், எனக்கு எத்தனை பேர் அடியாட்கள் இருக்கிறாங்க பார், நான் எவ்வளோ பெரிய தாதா பார் அப்படின்னு உடல் சார்ந்த பெருமை இருக்குது. மூன்றாவது தங்களுடைய உடைமைகளை சார்ந்த பெருமை. எனக்கு எவ்வளோ சொத்து இருக்குது, 10 தலைமுறைக்கு நான் உட்காந்து சாப்பிடுவோம். சில பேர் சொல்லுவோம், எத்தனை தலைமுறை வாழ்ந்தாலும் உட்காந்து தான் சாப்பிடணும், படுத்து நான் சாப்பிட முடியும். அது சொல்கிறதுடைய நோக்கம் என்னென்னா, வேலை வெட்டி போகாமல் வீட்லேயே உட்காந்து சாப்பிடுவேன், அதனால் 10 தலைமுறைக்கு நாங்கள் உட்காந்து சாப்பிடுவோம்னு சில பேர் சொல்கிறோம். அதனால் பெருமைப்படுறவங்க. அப்போ இந்த மூனை குறித்து தான் பெருமைப்படுகிறார்கள். என்னென்ன? அறிவை குறித்து, தங்களுடைய பலத்தை குறித்து, தங்களுடைய சொத்தை குறித்து. இந்த மூனை குறித்து தான் பெருமைப்படுறாங்க. ஆனால் இது மூணை பற்றி பெருமைப்படவே கூடாது. நான் சொல்லலை, எரேமியா சொல்லுகிறார். எதை சொல்கிறார் தெரியுமா? இதையே சொல்கிறார். ஞானி தன் ஞானத்தை குறித்தும், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்தும், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்தும் பெருமை பாராட்டக்கூடாது. நேரடியாக இதே மேட்டரை சொல்கிறார். இன்றைக்கி உலகத்தில் எதுக்கெல்லாம் பெருமைப்படுறாங்களோ அது அன்னைக்கே எரேமியா எழுதி வச்சுருக்கார். இதுக்கெல்லாம் பெருமைப்படாதரா? அப்போ எதுக்கு பெருமைப்படலாம்? ஆன்சர் சொல்லணும்ல. எதுக்கெல்லாம் பெருமைப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அப்போ எதுக்கு பெருமைப்படலாம்? இதுக்கு ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் பெருமைப்படலாமா எரேமியா சொல்லுகிறார். எதுக்காக பெருமைப்படலாம் தெரியுமா? உண்மையையும் நீதியையும் கிருபையையும் நியாயத்தையும் செய்கிற கடவுளை நீ அறிந்திருந்தால் அதை குறித்து நீ பெருமை பாராட்டலாம். நான் கிருபையையும் நீதி நியாயத்தை செய்கிற கடவுளை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் நீ பெருமைப்படலாம். கடவுளை தெரிந்து கொண்டவன், நல்ல கடவுளை, உண்மையான கடவுளை, கிருபை செய்கிற கடவுளை, நியாயம் நீதி செய்கிற கடவுளை தெரிஞ்சுக்கிட்டா, பத்தியா அந்த கடவுளை நான் கண்டுபிடிச்சிட்டேன், அவரை தெரிஞ்சுக்கிட்டேன், அவரை ஏற்றுக்கிட்டேன், அதுக்கு பெருமைப்படலாமா. இதில் இன்னொரு நுட்பமான நியாயத்தையும் நீதியையும்ங்கிறார். நியாயமும் நீதியும் ஒன்றா வேறையா? வார்த்தையில் பார்த்தா ஒன்று மாதிரி தான் தெரியுது. ஆனால் நியாயம் நீதின்ற சொல் வேறு சொல். இப்போ அரசு அரசாங்கம் ரெண்டும் ஒன்றா வேறையா? டக்குன்னு பார்த்தா அரசு அரசாங்கம் ரெண்டும் ஒன்று தான் சார்ணும். ஆனால் ஒன்றும் இல்லை. அரசாங்கம் என்பது கவர்மெண்ட், அது நிலையானது. அரசுங்கிறது மாறும். 5 வருஷத்துக்கு ஒரு அரசு மாறும். அதிமுக அரசு, திமுக அரசு, காங்கிரஸ் அரசு. அரசு என்பது 5 ஆண்டுக்கு ஒரு முறை மாறுவது. அரசாங்கம் என்பது நிலையாக இருப்பது, கவர்மெண்ட் அது நிலையாக இருப்பது. அது மாதிரி நியாயம் நீதி ரெண்டும் ஒன்றும் இல்லை, வேற. என் விஷயத்தில் நான் சரியாக இருக்கிறது நியாயம், அடுத்தவங்க விஷயத்தில் நான் சரியாக இருக்கிறது நீதி. இப்போ உதாரணமாக ஒரு ரேஷன் கடைக்கு நான் போகிறேன். அப்போ வரிசையில் நான் நின்று போகிறது நியாயம். நான் எந்த லைன் வந்தோம் அங்கே போன பிறகு ரேஷன் வாங்கிட்டு அந்த ரேஷன் கடைக்காரன் என்கிட்ட காசு அதிகமாக கொடுத்துட்டான்னு வச்சுங்க. திருப்பி கொடுக்கும்போது அவன் எடுக்க வேண்டியதை விட கொஞ்சம் ஜாஸ்தி எனக்கு பணம் திருப்பி கொடுத்தான், வந்த வரைக்கும் லாபம் வந்துடக்கூடாது. எப்பா தான் நீ ஜாஸ்தி கொடுத்துட்டேன், திருப்பி கொடுத்தா அது நீதி. என் விஷயத்தில் நான் சரியாக நடப்பது நியாயம், அடுத்தவர்கள் விஷயத்தில் சரியாக நடப்பது நீதி. அப்போ அந்த நியாயத்தையும் நீதியையும் கிருபையும் கொடுக்குற கடவுளை தெரிஞ்சுக்கிறதுக்காக பெருமைப்படலாமே தவிர வேறு எதுக்கும் பெருமைப்படக்கூடாதுன்னு எரேமியா சொல்லுகிறார். எனவே நம்முடைய படிப்பை குறித்தோ, நம்முடைய பலத்தை குறித்தோ, நம்முடைய பணத்தை குறித்தோ இனி பெருமை பாராட்டாமல் கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கடவுளை அறிந்து கொண்டேன் என்று நான் பெருமிதப்படலாம் என்பதை தெரிந்து கொண்டு இந்த நாளை தொடங்குவோம்.